முன்னாடி நான் ஒரு முதல்ல இந்த விவாதம் தப்பா போய்கிட்டு இருக்கு. இதை நான் முதல்ல பதிவு பண்ண விரும்புறேன். நீ இது ஹிஸ்டரி கிளாஸ், அவங்க ஹிஸ்டரி வேற எங்க ஹிஸ்டரி வேற, பொதுவான ஹிஸ்டரிங்கிறது என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். இது நீங்க ஒரு நீங்க அவர்கிட்ட தனியா 1 to 1 தனியா வச்சுக்கலாம் பேசாம. இதுக்கு நாங்க 3 பேர் சாட்சிக்கு வேண்டாம். ஏன்னா எங்க எல்லாருடைய கருத்தும் இருக்கு, எங்களுக்கான நேரமும் இருக்கு. அதனால ஒண்ணு இப்ப அவங்க பேசும்போது அவரு குறுக்கிடுறாரு, அடுத்தது அவர் குறுக்கிடும் போது நீங்க அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க. அதனால இதை நீங்க ஒண்ணு தனிப்பட்டிய பேட்டியா வச்சுக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா இதுல நிறைய விஷயங்கள் பேச, நீங்க கேட்கிற அந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. கட்டாயம் அப்படின்னு சொல்ற சொல்லுக்கான நியாயத்தை நீங்க கேக்குறீங்க. இது அவங்களுடைய திட்டம். இதை என்னைக்குமே காந்தி கொலை சரி அப்படின்னு இப்ப அவர் சொல்லுவாரா? ஆனால் இந்து முதல்ல உங்களுக்கு ஒரு விவாத நாகரிகத்தை தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்ல, விவாத நாகரிகம் பேசக்கூடாது. ஏன்னா நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு பொய்ய தவிர எதுவுமே பேச தெரியாது. நீங்க ஆரிய திராவிட இனவாதமே குப்பத்தொட்டி போனோம்னு அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. நீங்க கவலைப்படாதீங்க, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. கொடுக்கணும்னு ஆங்கிலேய ஆளணும்னு சொன்னதை பத்தி கவலைப்படாதீங்க. உங்க மாதிரி ஆரியர்கள் கையில கொடுத்துட்டு தான் மீட்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆரிய படையெடுப்பு உண்மையா போய் அம்பேத்கர் பாருங்க, நான் என்ன சொல்றேன், முதல்ல இவங்க எல்லாரும் இப்ப விவாதத்துக்கு வரும்போது ஒரு விஷயத்துல தெளிவா வர்றாங்க. ஒண்ணு, இருக்கிற நேரம் வரைக்கும் நம்ம பேசுறது. அடுத்தவங்க பேச ஆரம்பிக்கும் போது முக்கியமான கருத்து வருதுன்னா அது கேக்குறவங்களுக்கு போய் சேராதபடி ஒன்னு கூச்சல் போட்டுக்கிட்டே இருக்கு. எதுவா இருந்தாலும் உங்களை விட அதிகமான நேரம் வழங்கப்படுது. அந்த நேரத்தில் நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க, நாங்க பேசாம இருக்கிறோம். அந்த நாகரிகமாவது உங்களுக்கு வேணும். எது உண்மை எது பொய்ங்கிறத ஆயிரக்கணக்கான மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க. பாக்குற மக்கள் முடிவு பண்ணட்டும். நான் சொல்றது உண்மைன்னு நீங்க ஏத்துக்க போறதில்ல, நீங்க சொல்றது உண்மை நான் ஏத்துக்க போறதில்ல. பாக்குற மக்கள் பார்வையாளர்கள் அவர்கள் அவங்க கருத்துக்கு நம்ம கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவங்க சிந்திக்கிறாங்க. இதெல்லாம் படிச்சவங்க பேசுற அவை நினைச்சு அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. நாம சந்த கடையை விட கேவலமா பேசிட்டு இருக்கோம். முதல்ல நம்ம ஒரு விவாத முறைக்கு வருவோம். கன்வர்ஷன், மத மாற்றம். யாரு முதல்ல இந்த நாட்டுல கட்டாயப்படுத்தி மதம் மாற்றினாங்க? வரலாற்றை எடுத்து பாருங்க. சமணர்களை கழுவேற்றிய சைவர்கள்னு பெருமையா பேசல. உலகத்துல எந்த மதம் வன்முறை இல்லாமல் மத மாற்றம் இல்லாமல் எந்த மதம் நடந்திருக்கு? ஆதிசங்கரர் புத்த பிட்சுக்களை தீக்கிரையாக்கல. கொஞ்ச நேரம் பேசாம இருங்க, நான் சொல்றேன். விவேகானந்தர் சொல்லுகிறார், ஆதாரம் வேணுமா நோட்டீஸ் கொடுங்க, கேஸ் போடுங்க, நான் காமிக்கிறேன். விவேகானந்தர் புத்தகத்தை நான் எடுத்துட்டு வரேன். விவேகானந்தர் சொல்லுகிறார், புத்தரின் அன்பு இதயம் மட்டும் ஆதிசங்கரருக்கு இருந்திருக்குமானால் இந்த நாட்டின் வரலாறு வேறு மாதிரியாக இருந்திருக்கும். உங்க விவேகானந்தர் புத்தகத்துல இருக்கு, நான் வச்சிருக்கேன், ஆதாரம் இருக்கு, காட்டுறேன். இன்னும் என்ன சொல்றாரு தெரியுமா? வாதத்தில் தோற்ற புத்த பிட்சுக்கள். என்ன வாதத்துக்கு நீதிமன்றத்துல அளவுகோல் இருக்கு. அந்த சங்கரனுடைய நீதி அளவுகோல் என்ன தெரியுமா? புத்த பிட்சுக்களும் இவரும் ஆளுக்கு ஒரு மாலையை போட்டுக்குவாங்க. அந்த யாரு மாலை வாடுதோ அவங்க தோற்றவர்கள். இப்படி ஒரு நிபந்தனை. புத்த பிட்சுக்கள் உடம்புல இருக்கிற மாலை வாடுது. சங்கரனுக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம உடம்பு குளிர்ச்சி, நமக்கு எந்த மாலை சூட் ஆகும்னு. அந்த மாலையை போட்டுக்கிட்டு வாதம் பண்றாங்க. இது ஒரு நிபந்தனை. இந்த வாதத்தில் தோற்ற புத்த பிட்சுக்கள் தீயிட்டு எரித்துக் கொள்ளுகிறார்கள். இதான் நிபந்தனை. யார் தோக்குறாங்களோ அவங்க தீ வச்சுக்கணும். இதுதான் அன்பு மதமா? அவர்களால் இடிக்கப்பட்ட புத்த மடாலயங்கள் எத்தனை, அதெல்லாம் மீட்க வேண்டாமா? வரலாற்றை மீட்கிறதுனா எங்க இருந்து மீட்கிறது? புத்த பிட்சுகள் இடிக்கப்பட்ட புத்த மடாலயங்களை மீட்கணும்னு வந்தா உங்களால அடித்து விரட்டப்பட்ட புத்த பிட்சு தான் இலங்கையில இன்னும் வன்மத்தோட இருக்கான். அவன் அங்க இருக்கிற சிவன் கோயிலையும் முருகன் கோயிலையும் தன்னோட எதிரியாக பாக்குறதுக்கு காரணம் நீங்கள் அடித்து விரட்டிய வரலாறு. புத்தர் இந்த நாட்டுல பிறந்தவர் இல்லையா? தேஜ் பகதூரை 2ஆ பிளந்தாங்கன்னு சொன்னீங்களே, இந்த புத்த பிட்சுக்களை கொன்றதுக்கு எங்க போய் நம்ம நியாயம் கேட்கறது? நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க, தாராளமா பிரச்சாரம் பண்ணுங்க. இந்து மதம் அன்பான மதம், நாங்கெல்லாம் உங்களை சமமா நடத்துறோம், வாங்க நீங்கள் நானும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம். அதெல்லாம் பழைய கதை. நாங்கெல்லாம் இப்ப ஜாதி பாக்குறது இல்ல. உங்க முதுகும் எங்க முதுகும் ஒரே மாதிரிதான் இருக்கும். பூநூல் கிடையாது. எந்த நூல் படிக்கிற நூலுக்கு தான் மரியாதை. வாங்க டிரான்ஸ்பர் போடுவோம். பூசாரிய கொண்டாந்து கபாலீஸ்வரர் கோயில்ல போடுவோம். கபாலீஸ்வரர் கோயில்ல இருக்கிறவரை கொண்டாந்து முனியாண்டி கோயில்ல போடுவோம். நம்ம எல்லாம் ஒரே மதம். பிரச்சாரம் பண்ணுங்க.
நாங்க 10 பேரை கூட்டிட்டு வரோம். ஆட்சி இருக்கு, அதிகாரம் இருக்கு, சட்டம் இருக்கு, சத்தம் போடுறதுக்கு தொண்டை இருக்குன்னு 100 பேரை கூட்டு வச்சுக்கிட்டு மதம் மாற்றுவோம். வாங்க மதம் மாற்ற சட்டம். அப்போ உங்களுக்கு ஒரு சட்டம் போடணும், அந்த சட்டத்தை பயன்படுத்தி பல பேரை உள்ள தள்ளணும். அதை வச்சுக்கிட்டு இந்த மத மாற்றத்துக்கு வராதீங்க. அரசை அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தாதீங்க. அதுதான் நாங்க சொல்றது. இவங்க நான் கேட்கிறேன், சிலுவை போட்டுக்காத கழுத்தலன்னு பேசுவாங்களா? இந்த சுற்றில் இந்துக்கள் அம்பேத்கர் சொல்லியிருக்கார். அடிப்படையாக பேசக்கூடாது. மீண்டும் மீண்டும் பெருமையா அருள்மொழி மேடம், இங்க எழுபது கேள்வி ஒரு இந்து அமைப்பு இருக்கு.